ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்து வித் மணியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா இந்து வித் மணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னென்னா, எது மூலிமா இன்கம் வருது, 7 திங்ஸ் மூலிமா நமக்கு இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்குள்ளே போகலாம். சேலரி, ஃபர்ஸ்ட் ஒன் சேலரி. ஓகேங்களா? இப்போ ஜாபுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து மந்த் எண்டில் 30யோ இல்லை 31ஸ்ட்டோ இல்லை 1ஆந்தேதியோ இல்லை 5ஆந்தேதியோ இல்லை 7ஆந்தேதியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் இன்கம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அதுவும் சேலரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா வந்து பிஸ்னஸ் இன்கம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லைனா கோகனட் மில்க் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒரு பானிபுரி கடை வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு ஃபுட் ஷாப் வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து உங்கள் ஃபுட் பிஸ்னஸே வீட்டிலேருந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த க்ளவுட் கிச்சன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அதில் உங்களுக்கு சைடு இன்கம் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ சேலரி ஒரு இன்கம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் இன்கம். ஓகேங்களா? அது ஒன்று. தேர்ட் ஒன் வந்து என்னென்னா வந்து ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம்னா என்ன தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ராயல்ட்டி இன்கம்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாட்டு எழுதி கொடுக்கறது, அப்படி இல்லைனா வந்து பாட்டு எழுதி கொடுக்குறாங்க லிரிக்ஸு அந்த மாதிரி அதெல்லாம் எழுதி கொடுக்கறது, அப்படிலாம் வந்து உங்களுக்கு நிறைய புக்ஸ் எழுதி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எழுதி கொடுத்து அது மூலிமா அவங்க இன்கம் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இல்லை பெயிண்ட்டு அந்த மாதிரி நிறையா ட்ராயிங்ஸ்லாம் இருக்குல்ல, நல்லா நேச்சுரலாக அதே மாதிரி எழுதி கொடுத்தா அதனோட இன்கம் வரும் அவங்களுக்கு. இப்போது ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே, அதை வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது நிறைய பேர் அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்னென்னா வந்து, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸில் எதனா நீங்கள் அமௌண்ட் போட்டிருந்து சீனியர் சிட்டிசனில் போட்டிங்கன்னா, உங்களுக்கு அது மந்த்லியா இல்லை 3 மந்த் ஒன்ஸா இல்லை 6 மந்த் ஒன்ஸா இல்லை இயர்லி ஒன்ஸான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய அவங்களுடைய இப்போ 5 லேக்ஸோ 10 லேக்ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா, எனக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் எனக்கு இன்கம் வந்தால் போதும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்தால் போதும், இல்லை எனக்கு மந்த்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும், எனக்கு வந்து நான் ரெண்ட் ஹவுஸில் இருக்கேன், அதுக்கு நான் பே பண்ணுறதுக்கு எனக்கு வேணும், இல்லைனா என்னுடைய டெய்லி ரொட்டீனுக்கே எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மந்த்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு செலவுனா இல்லை வருஷத்துக்கு ஒரு கொடுங்கனாலும் ஓகே. இல்லை எஃப்டிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டே வரும். 6 மந்த்துக்கு இது 1 இயருக்கு, 3 இயர்ஸ்க்கு, 5 இயர்ஸ்க்கு, 10 இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 6%லேருந்து 7.1% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. சீனியர் சிட்டிசனில் 8.2 வந்து பர்சன்டேஜ் வைஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இன்கம் வாங்கிக்கலாம். இல்லை மந்த்லி இன்கம் வந்து தனியாக இருக்குது. ஓகேங்களா? அது மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து சில போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் சேலரி, நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ் இன்கம், தேர்ட் ஒன் ராயல்ட்டி இன்கம், நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டட் இன்கம். ஃபிஃப்த் ஒன் வந்து என்னென்னா வந்து டிவைடட் இன்கம். டிவைடட் இன்கம்னா ஒன்றுமே இல்லை. டிவைடட் இன்கம் தெரியலனா அதை கமெண்ட் போடுங்க. அது ரிலேட்டட் நான் ஃபுல் வீடியோஸ் நான் போடுறேன். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஒரு டிவைடட் இன்கம்னு சொல்லிட்டு 6 மந்த்துக்கு ஒன்ஸு, 3 மந்த்துக்கு ஒன்ஸு, 9 மந்த்துக்கு ஒன்ஸு, இல்லைனா இயர்லி ஒன்ஸுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு வந்து டிவைடட் இன்கம் கொடுப்பாங்க. சில கம்பெனி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கொடுப்பாங்க, சில கம்பெனி வந்து 3 மந்த்துக்கு ஒன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டாக்கை வச்சு அதுக்கேற்ற மாதிரி டிவைடட் அமௌண்ட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து கேபிட்டல் இன்கம். கேபிட்டல் இன்கம்னா என்னென்னா வந்து, நீங்கள் உங்களுடைய ஓன் வீடு எதனா வச்சுருக்கீங்க, அது ரொம்ப பழசாயிடுச்சு, நீங்கள் புது வீடு நீங்கள் கட்டிட்டு போயிட்டீங்க, அந்த பழைய வீடு எனக்கு வேண்டாம்னா அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, நீங்கள் அதை வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அதோட இன்கம் வச்சு நீங்கள் அதை வட்டிக்குட்டோ இல்லைனா அதை நீங்கள் எஃப்டிலேயோ இல்லைனா வந்து சீனியர் சிட்டிசன்லையோ நீங்கள் போட்டு அதனோட இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை கேபிட்டல் இன்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய நிலம் அந்த மாதிரி எதனா நீங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். வீடுன்னு இல்லை, உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீங்கள் அதை விற்றுட்டு நீங்கள் அதனுடைய காசை வச்சு நீங்கள் உங்களுக்கு இன்கம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 7th ஒன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸு ரெண்டல் இன்கம். ஓகேங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கால்வாசி பேர் நீங்கள் வந்து ரெண்டல் இன்கமில் தான் இருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு 12 to 18 ஆர் 20 வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு ஆள் கட்டி நிறைய பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து சென்னை சைடில் தான் நீங்கள் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க. அதர்வைஸ் இங்கே பாண்டி சைட்லனா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய வீடு நிறைய கட்டி விட்டுட்டு
அதுக்கு ரென்டல் இன்கம் வந்து 10,000லேருந்து 15,000 ஆர் 20 சென்னை சைட்லாம் 20,000 வரைக்குமே இன்கம் வந்து அவங்க ஜெனரேட் பண்றாங்க. ஓகேங்களா? ரென்டல் ஹவுஸ்க்கு. பாண்டி சைட்ல 15,000 வரைக்கும் ஜெனரேட் பண்றாங்க. ரென்டல் இன்கம்க்கு. ஸோ இது இது மூலியமா 7த் ஒன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேலரி வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா, ஒரு 50,000 70,000 அந்த மாரி கிடைக்கும். ஆனா நீங்க வீடு கட்டி அதோட ரென்டல் இன்கம் வந்து ஒரு மாசத்துக்கு 15,000 ஒரு வீடுனா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வீடு அவங்க கட்டி வச்சிருக்காங்கன்னா வந்து 15,000 ஓகேங்க. ஒரு 10,000 வச்சுக்கோ. 10,000 இன்ட்டு ஒரு 5 வீடு கட்டிக்கிறோம். ஒரு 50,000 மாசத்துல சேலரி போட்ட உடனே அவங்க அக்கவுண்ட்டுக்கு ரென்டல் விட்டவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்டுக்கு 50,000 வந்துரும். இது இல்லாம அவங்க வந்து சேலரி வருது, வச்சிருக்காங்க. சேலரிக்கு நான் வேலைக்கு நான் போறேன். அவங்களுக்கு அது தனி மணி வரும். இல்ல அவங்க ஒய்ஃப் தனியா பிசினஸ் பண்றாங்க. அது தனியா வரும். இல்ல நான் புக்ஸ் எழுதுவேன். பெயிண்டிங் நல்லா பண்ணுவேன். இல்ல நான் வந்து ஸ்டோரீஸ் நான் நெறையா புக் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அந்த மாரிலாம் இருந்தீங்கன்னா, அது ஓன் ரைட்டிங்ல மூலியமா நம்ம பப்ளிஷ் பண்ணாவும் நமக்கு அதுக்கு தனியா நமக்கு கிடைக்கும். பெயிண்டிங்ஸ் வந்து நீங்க நெறைய சேல்ஸ் பண்ணீங்கனாலும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க போய் நெறைய இன்ட்ரஸ்டட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அது ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் நெறைய ஸ்கீம்ஸ பத்தி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அத நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவைடட் இன்கம் வந்து மியூச்சுவல் ஃபண்டும், எஸ்ஐபி பத்தியும் நெறைய உங்களுக்கு வந்து எஸ்ஐபி பத்தி நான் வீடியோஸ் போடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட பத்தியும், ஸ்டாக்க பத்தியும் நான் ஆல்ரெடி நெறைய கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடா வேற எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கேப்பிட்டல் இன்கம் உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிய, லேண்ட எல்லாத்தையும் நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு, அத நீங்க இன்கம் சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ரென்டல் அதையே நீங்க வித்துட்டு வீடு கட்டி அதையுமே நீங்க வந்து வாடகை விட்டு அந்த மணிய நீங்க இன்கம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் வேணும்னா இந்து வித் மணி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. கீப் வாட்சிங்.